வேணும் உங்களுக்கு ஜிஎல்லோட மார்னிங் தியரியா பார்த்ததை இங்க எப்படி நம்ம செக்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அதை மட்டும் பார்ப்போம். ஓகே ஓகே சார். ஓகே ஒரு சினாரியோ பார்ப்போம். அது தியரிட்டிக்கல் அவ்வளவுதானா சார்? அது அதான் பிராக்டிக்கலா பார்க்க போறோம். இல்ல ஓகே இப்போ தானே கேட்டிருக்கீங்க கிளாஸா? டெமோ தான் சார். அது சும்மா டெமோ கொடுத்தேன். அது நமக்கு தியரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வரும். ஓகே டோட்டலா 40 ஹவர்ஸ் பார்க்கும்போது அந்தந்த டாபிக்ல அந்த தியரி ஏற்கனவே ஓரளவு தெரியறதால நம்ம அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். ஜெனரல் லெட்ஜர் விஷன் ஆபரேஷன் ஜர்னல் சைன் இதுல போனா ஆரக்கிள் ஸ்கிரீன் ஓபன் ஆயிட்டு இட் வில் ஓபன் தி மெயின் ஸ்கிரீன். சரி ஓகே சோ ஓகே சோ ஜிஎல் ஸ்கிரீன்ல இருக்கோம். ஓகேங்க சார். நம்ம பார்த்தது செட்டப் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் செட்டப் மேனேஜர் அக்கவுண்டிங் செட்டப் வந்து வெப் பேஜ். இந்த வெப் பேஜ்ல தான் 4C தனித்தனியா கிரியேட் பண்ணி we have to attach and create a ledger. சரியா இது இருக்கு இல்லையா? ஓகே ஓகே லெட்ஜர் இப்போ எக்ஸிஸ்டிங் ஏதாவது ஒரு லெட்ஜர் நான் எடுக்கிறேன். அமேசான் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கா? இது பிரைமரி. சோ பிரைமரி லெட்ஜர் செகண்டரி லெட்ஜர் ரெண்டு இருக்கு R12ல. ஓகே ஓகேங்க சார். சோ இப்போ இத பாத்தீங்கன்னா அமேசான் டு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். சோ இதுல பாருங்க அக்கவுண்டிங் கேலண்டர் இருக்கு, சப்லெஜர் அக்கவுண்டிங் மெத்தட் எல்லாமே கிரியேட் பண்ணி ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்றாங்க. சோ இதுல கேலண்டர் பெரிய விஷயம் இல்ல. கரன்சி டிஃபால்ட், அக்கவுண்டிங் அக்ரூவல் மெத்தடோ நீங்க டிஃபால்ட்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்க்கு தான் பிளானிங் அண்ட் கன்சல்டிங்கோட மேஜர் இது தேவைப்படுது. ஓகே 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 சார். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? செட்டப் ஃபைனான்சியல் ஃபர்ஸ்ட் அங்க என்ன பார்த்தோம்? செக்மெண்ட் கிரியேஷன் இல்லையா? கீ ஃபீல்ட் டிஸ்கிரிப்ஷன், கீ ஃபீல்ட் செக்மெண்ட் வேல்யூ செட் எல்லாம் உள்ளே இருக்கும், ஒரே இதுலயே இருக்கும் செக்மெண்ட். சோ ஒன்ஸ் இங்க போயிட்டோன்னு நம்ம செட்டப்ஸ் எங்க பண்ண போறோம்? ஜெனரல் லெட்ஜர் மாடியூல்ல. சோ இங்க போய் F11 ஜெனரல் லெட்ஜர் percentage control F11. சோ ஜெனரல் லெட்ஜர் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் டைட்டில் பாத்தீங்கன்னா இட் இஸ் a GL லெட்ஜர் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். சோ டவுன் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்ஸ் நான் அனுப்பிச்சல. அந்த அதுல ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஓகே சோ அத நானும் சொல்லிருக்கேன். அக்கவுண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் இதான் நமக்கு தேவை. இதுக்கு கீழே நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே ஓகே சார். நான் கிரியேட் பண்றேன். அது கிரியேட் பண்ணதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணீங்க? இது ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க பிளஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே வச்சிட்டு டவுன் ஏரோ, கண்ட்ரோல் டவுன் ஏரோ. இங்க எல்லா இதுலயும் டாப்ல பிளஸ் டார்ச் எல்லாமே. ஓகே 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 சார். பவர் இன்டோ டெக் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். செக்மெண்ட். சோ அங்க என்னென்ன செக்மெண்ட் பார்த்தோம்? 1 கம்பெனி இனிஷியல் நீங்க போட்டுக்கலாம், ஃபுல் நேம் போட்டுக்கங்க. ஓகே இப்போ ராஜு இருக்கு. ஓகே RN போடுறேன். ஓகே கம்பெனி tab. இது வந்து செக்மெண்ட் 1. ஓகே சார். ரெண்டாவது செக்மெண்ட் டைரக்டா பிரான்ச் வச்சுக்கலாம். செக்மெண்ட் 2 சேவ் கண்ட்ரோல் S இல்ல அங்க போய் ஃபிளாப் அக்கவுண்ட். சோ இத வந்து நம்ம மூணுலயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம் டெஸ்ட்ன்றதால. நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். சேவ். ஓகே சேவ் எங்க சார் பண்ணுவீங்க? கண்ட்ரோல் S. ஓகே ஓகே கண்ட்ரோல் S பண்ணலாம். தோர்க் பாருங்க சேவ் தெரியுதா? ஓகே 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 தெரியுதுங்க சார்.
ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நேம் கொடுத்தேன் வெளியே. செகண்ட் வந்து ஒரு நேம் கொடுத்து செக்மெண்ட் கிரியேட் பண்ணேன். அப்புறம் செக்மெண்ட் அலைன்மெண்ட், செக்மெண்ட் 1 2 3 எப்படி வரணும்னு நான் போட்டேன். இப்போ மாத்தி போட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செக்மெண்ட் வரும். ஓகே ஓகே ஓகே. இதே காப்பி பண்ணி இதே நேம்ல ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ வேல்யூ செட். ஸோ வேல்யூ செட்னா என்ன, கம்பெனிக்கு எத்தனை டிஜிட், மேக்ஸிமம் 99னா 2 சைஸ் இல்லையா, பண்ண போறேன். ஓகே ஸோ இதே நேம்ல பண்ணிருக்கிறதால இதே நேம்ல சேவ் ஆயிடும். ஒரே இனிஷியல், அதுக்கு தான் நான் பண்ண சொல்றேன். சேவ், கண்ட்ரோல் சேவ். ஒவ்வொரு இது முன்னாடியும் சேவ் பண்ணிங்க. அடுத்த RA பிரான்ச்சை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பிரான்ச் 3 போட்டிருந்தோம்னா 3 வச்சுக்கலாம், இல்ல 4, உங்களோட இது பொறுத்து. ஓகே 3. ஓகே ஓகே. இதுக்கு தனியாவும் இருக்கு வேல்யூ செட், நீங்க இங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே இதுல இருக்கு பாருங்க. அக்கவுண்ட் வந்து 4 சைஸ் கொடுத்துருக்கேன். 4 சைஸ். ஓகே. இங்க நம்ம என்ன பண்றோம், RA பிரான்ச். நீங்க என்ன நேம் வேணா கொடுக்கலாம், பட் இந்த மாதிரி இனிஷியல் வச்சு கரெக்டா நம்ம மேப் பண்ணோம்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இருக்கு. ஆமா ஆமா ஆமாங்க சார். சேவ். இப்போ இப்போ என்ன பண்ணிருக்கோம், செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அலைன் பண்ணிட்டோம், அப்புறம் வேல்யூ செட் தனியா கிரியேட் பண்ணோம், அட்டாச் பண்ணோம். 4 5 ஸ்டெப் பண்ணிட்டோம். ஓகே 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 ஓகே. Our system will identify this is company, this is account. இப்போ நம்ம எழுதிட்டோம், அட்டாச் பண்ணிட்டோம். சிஸ்டம்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, சரியா? ஓகே சார். சிஸ்டம்க்கு இதுதான் இதுன்னு கொடுக்கணும். இப்போ கம்பெனி, ஆமா ஆமா, இதுதான் ஃப்ளெக்ஸ்ஃபீல் குவாலிஃபையர் இருக்கு. குவாலிஃபை. ஓகே. ஃப்ளெக்ஸ்ஃபீல் குவாலிஃபை இத பாருங்க, பேலன்சிங் செக்மெண்ட். This attribute used to identify typically the company segment. Balancing segment, debit and credit should be equal. அந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் வந்து இது பாத்துக்கோ. சோ கம்பெனி should be matched, debit and credit matching. எப்பவுமே ஒரு என்ட்ரி மேட்ச் ஆகணும்ல. சோ கண்ட்ரோல் ஓகே சார். சோ கம்பெனிக்கு வந்து நம்ம பேலன்சிங் செக்மெண்ட் தான் கொடுக்கணும். அந்த சொல்லுங்க சார். இங்க இதுல இங்க டிக்கா இருக்குல, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிக் ஆச்சு. இது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளே. ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ கம்பெனின்னு வரும்போது நம்ம only பேலன்சிங் செக்மெண்ட் தான் எனேபிள் பண்ணனும். ஆமா ஆமா. செகண்ட் வந்து டிபார்ட்மென்ட்க்கு ஈக்குவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர், டிபார்ட்மென்ட் காஸ்ட் சென்டர், பிரான்ச் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே ஓகே ஓகே. சேவ் இட். RA அக்கவுண்டிங் வந்து நேச்சுரல் அக்கவுண்ட் செக்மெண்ட் இன்பில்ட்டாவே இருக்கு. இந்த ஒரு பாருங்க. ஓகே ஓகே. ஓகே சப்போஸ் யூ ஆர் கிரியேட்டிங் இன்டர் கம்பெனி ப்ராடக்ட் செக்மெண்ட் அப்படினா அதுல ஆப்ஷன்ல விட்டுறலாம், தேவையில்லை. மெயினா கம்பெனி அக்கவுண்ட் தான் நான் சொன்னது. இது ரெண்டுமே நீங்க பண்ணணும். ஏன்னா அப்பதான் இது மேப் பண்ணிக்கும். இது கம்பெனி. சோ முடிஞ்சிருச்சு. இப்போ இதுவும் நம்ம பண்ணிட்டோம். ஓகே சேவ். சார் இதுலயே பிரைமரி அக்கவுண்ட், செகண்டரி அக்கவுண்ட் வரும்ல சார்? இதான் பிரைமரி. அது எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? இது இப்போ நான் சொல்ற வரைக்கும் புரிஞ்சுதா? அதெல்லாம் ஓகே சார். ஓகே அப்போ போ அந்த லைன்ல. இதெல்லாம் பாத்துட்டீங்களா ஏற்கனவே? எதுங்க சார்? இப்போ நான் சொல்லி கொடுத்தலாம் இல்ல ஓரளவுக்கு ஐடியா இருக்கு சார். அப்ப தெரியாது மட்டும் கேளுங்க, அதை மட்டும் பாப்போம். இது எப்படி ஆட்டோல வருது ஃபியூஷன்ல? சோ சேவ் பண்ணா கம்பைல் ஆகுது. ஓகே 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 சார். சேவ் இல்லனா கம்பைல் பண்ணலாம். ஃப்ரீஸ்னா அடுத்த டைம் நீங்க மாத்த முடியாது. சோ நீங்க அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு மாத்தலாம், பட் எண்ட் யூசருக்கு இந்த பட்டன் இருக்காது. சோ அவங்களால அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே ஈவன் தோ அவங்க. ஓகே ஓகே ஓகே. சோ நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்? ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. Okay. So we created a chart of account. Chart of the value set, values, segments align பண்ணியாச்சு சார். அப்புறம் வேல்யூ கொடுத்தாச்சு. வேல்யூ செட்டுக்கும் நம்ம அந்த சீரிஸ்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு சார். ஆமா பண்ணிட்டோம். ஓகே அடுத்து வேல்யூஸ் போடணும். இதுல இதோ இருக்கு பாருங்க வேல்யூஸ். இப்போ இதுக்கு போறீங்கன்னா வேல்யூஸ் வரும். நீங்க நேராவே வேல்யூ செட் போய் எடுத்துக்கலாம். ஓகே இல்ல கீ ஃப்ளெக்ஸிபிள் போய் எடுங்க. வேல்யூ செட் நம்ம இனிஷியல் என்ன கொடுத்தோம்? RA கொடுத்தோம். RA கம்பெனி. ஃபைன் பண்றேன். இங்க போய் வேல்யூ கேக்குது. சோ கம்பெனி நான் கொடுக்கிறேன் 1 2 3 4 இஷ்டத்துக்கு 6 டிஜிட் கொடுத்து டாப் அடிக்கிறேன். சோ வாட் இட் சேஸ்? only maximum 2 character. maximum 2. ஆமா
ஸோ 01. ஸோ கம்பெனி Okay, வந்து sir. நான் சொல்றேன் இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். டேப் யூஸ் பண்ணா அந்த ஃபீல்ட் அப்டேட். அலோ பட்ஜெட்டிங், அலோ போஸ்டிங். எஸ், அலோ பட்ஜெட்டிங்னா என்ன சார் அது? பட்ஜெட் அலோவ் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன், அது வெறும் இது கஸ்டமருக்கு வந்து அலோவ் பட்ஜெட்டிங், அலோவ் போஸ்டிங் பண்ணாதான் ட்ரையல் பேலன்ஸ் ஹிட் ஆகும். ஓகே, ஆமாம். ஓகே. ஸோ அதை நான் எனேபிள் பண்ணாம எதுக்கு விடுவேன்? எந்த மாதிரி சினாரியோக்கு உங்களுக்கு கணக்கு காமிக்க வேண்டாம், ஹிட் பண்ண வேண்டாம். எப்படின்னா சொல்லுங்க, ஏதாவது சினாரியோ, பிசினஸ் சினாரியோ நீங்க கொடுக்குறீங்க ஒரு பொருள், இட் ஷுட் நாட் சீன் ஓகே. இந்த ட்ரையல் பேலன்ஸ்லாம் என்ன வரும்? சஸ்பென்ஸ் காட்டக்கூடாதோ? சாம்பிள் ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன் ஒரு கம்பெனிக்கு, பட் இட் இஸ் நாட் அ சேல்ஸ் இல்ல. ஆமா. ஏஆர்ல இருக்கும் ஆனா காமிக்காது, அது நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் பிசினஸ், சாஃப்ட்வேர், ரெண்டு மட்டும் கிரியேட், சாஃப்ட்வேர் பிசினஸ் கிரியேட் பண்றேன். ஓகே சார். இதுல குரூப் லெவல் அது என்ன சார்? அது குரூப் லெவல் நம்ம பார்ப்போம். பேரண்ட், சைல்டு, அது எல்லாமே இருக்கு நம்ம தியரியில. ஓகே. நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். எது கிரியேட் பண்ணா? கம்பெனி. இதேமே நீங்க ஒவ்வொரு வேல்யூவும் செலக்ட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே ஓகே. கம்பெனி கிரியேட் பண்ணுவீங்க, இது கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபுல்லா எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மறுபடியும் செட்டப் போவீங்க. ஃபினான்ஷியல், அக்கவுண்டிங் செட்டப், மேனேஜர், அக்கவுண்டிங் செட்டப். அஸ்யூமிங் நீங்க எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் அக்கவுண்டிங் செட்டப். லீகல் என்டிட்டி ஆப்ஷனல் தான் இங்க. ஓகே சார். இங்க தான் நேம் கொடுக்க போறீங்க. நம்ம ஆர்ஏ கம்பெனின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆர்ஏ என்டர்பிரைசஸ் அப்படின்னு போட்டுறோம். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஆர்ஏ கிரியேட் பண்ணோம். டேப் அடிங்க. அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல, நான் காமிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஆர்ஏ வரலனால நான் எக்ஸிஸ்டிங் ஏதாவது சூஸ் பண்றேன். ஸோ ஏடிபின்னு ஒன்று எடுக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அக்கௌண்டிங் கேலண்டர் நார்மலாக 12 months கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 16 பீரியட் கேலண்டர். கரன்சி யூஎஸ்டி. ஸோ அக்கௌண்டிங் மெத்தட் accrual or cash or whatever it is. சைனா அக்ரூவல் அதெல்லாம் சொன்னல, ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் நான் எடுக்கிறேன். ஓகே ஸோ என்னாச்சு? நான் 4C கனெக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கேர்ஃபுல்லி ரிவ்யூ. ஒன் சேவ்டு நீங்க மாத்த முடியாது. ஸோ ஃபினிஷ். இதுல சப்லெஜர் அக்கவுண்டிங் தான். சப்லெஜர்னா ஏபிஏஆர் அது போல தானே சார் இருக்கும்? சப்லெஜர் அக்கவுண்டிங் எஸ்எல்ஏ கான்செப்ட் R12 வந்து அது சப்லெஜர் ஏஆர். இங்க சப்லெஜர் அக்கவுண்டிங் R12 நியூ ஃபீச்சர். கிரியேட் அக்கவுண்டிங் அதுதான் செய்யும். இந்த வரைக்கும் பாருங்க, செகண்ட் லெஜர் கேட்டிங்கல்ல, நம்ம கிரியேட் பண்ணது பிரைமரி லெஜர். ஸோ நான் என்ன சொன்னேன், R11ல 3C சொன்னேன் இல்லையா? ஏதாவது ஒரு சி சேஞ்ச் ஆகும்னா நீங்க புது எஸ்எல்ஏ கிரியேட் பண்ணணும். அங்க எஸ்ஓபி செட் ஆஃப் புக்ஸ். R11ஓட டிஸ்அட்வான்டேஜ் அதான். இப்போ நான் வந்து 3C கரன்சி யூஎஸ்டி மாத்த போறேன், இல்ல சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் மாறி இருக்கு, இந்தியாலையும் யூஎஸ்டிலையும் ஒரு செக்மெண்ட் மாறுது அப்படின்னா R11ல புதுசா தான் பண்ணணும். பட் இங்க வந்து செகண்ட் லெஜர் நீங்க பே பண்ணிக்கலாம். அதான் செகண்ட் லெஜர். ஓகேவா? அதுக்கு தான் நீங்க செகண்ட் லெஜர் கிரியேட் பண்ணி இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் நீங்க அக்கௌண்டிங் செட்டப்ல பண்ணணும். இப்போ நீங்க கேட்ட இதெல்லாம், இப்போ லெஜர் ஆப்ஷன் என்ன வேணும்? இங்க இருக்கா ரிப்போர்ட்டிங் கரன்சி. இப்போ இந்தியால ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, நீங்க பிரான்ச் யூஎஸ்டி இல்ல இருக்கு. அவன் வந்து ஃபுல்லாவே எனக்கு இதுல தான் வேணும்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து யூஎஸ்டில தான் வேணும் பேலன்ஸ் ஷீட். நீ இந்தியால பண்ணாலும் ஒன்லி ரிப்போர்ட்டிங் மட்டும் அதுல போய் நிக்கும். அதுக்கு தான் அந்த இது. ஓகே ஓகே. ஸோ ஓகே, ஓவரால் ஜிஎல் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ செட்டப் ஒன்ஸ் முடிச்ச உடனே இது வந்து டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தான், சரியா? நம்ம பார்க்கறது. ஓகே ஓகே. இதுல ஜேர்னல் என்டர் பண்றோம். ஜேர்னல் என்னென்ன டைப்? மேனுவல் ஜேர்னல், ஸ்டாட் ஜேர்னல் சொல்லுவாங்க, ஃபார்முலா வச்சு பண்றது. ரிப்பீட்டடா இருக்கும் இல்லையா? மந்த்லி ரெண்ட் பே பண்றோம். இப்போ நமக்கு 200 பிரான்ச் இருக்கு, 200 லைன் போட தேவையில்ல. அந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சிருவோம். ரேஷியோ இருந்தாலும் பண்ணலாம். நீங்க அமௌண்ட்டை மட்டும் நெக்ஸ்ட் மந்த்ல நமக்கு ப்ரெஷரா இருக்கும் இல்லையா? ஓகே. டைம் சேவிங்காக நீங்க டெம்ப்ளேட் மட்டும் ரெடி பண்ணி இதுல ஜேர்னல் வெரைட்டியா பண்ணலாம். ஓகே ஓகே சார்.
இதுல தான் பண்ணுவோம். நியூ ஜேர்னல், நியூ பேட்ச்ன்ற நேம் தான். ஓகே, ஃபாரின் கரன்சி ஜேர்னல், அதோட ரேட், போஸ்ட். சார் இப்போ அதில் இதுல நம்ம எக்ஸல் அப்லோட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அதோ இருக்கே, லான்ச் ஜேர்னல் விசார்ட் இருக்கே, இது வெப்ஐடி. ஆனா இப்போ 200 லைன் ஐட்டம் வரும்போது நம்ம இல்ல நீங்க சொல்றது வந்து புதுசா அப்லோட் பண்றது. நான் சொல்றது சேவ் பண்ணி வச்சுட்டு ரிப்பீட்டடா ஒரே மேட்டரை அப்லோட் பண்றது. ஓகே ஓகே ஓகே. நீங்க எப்படி வேணா அப்லோட் பண்ணலாம். ஜேர்னல் அப்லோட் வெப் விசார்ட், ஜேர்னல் விசார்ட் இருக்குல்ல, இதான் வெப்ஐடி. இது வந்து அந்த இதை லோட் பண்ணிக்கும் எக்ஸல்ல. நீங்க ஒவ்வொரு வாட்டி ஃபில் பண்ண தேவையில்லைன்னு சொல்றேன். அது வந்து மாஸ் அலோகேஷன் நான் சொல்றது. ஸோ இது இம்போர்ட் ஃப்ரம் வேரியஸ் மாடியூல். இது 11ல தான் ஒர்க் ஆகும். இங்கேயும் வச்சிருக்காங்க. அங்க வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டி இம்போர்ட் பண்ணுவீங்க ஜிஎல் இருந்து. ஓகே ஓகே. ஸோ அலோகேஷன் ரெக்கரிங் ஜேர்னல் நான் சொன்னது. ரெக்கரிங் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஒரே இது நீங்க மாத்தலாம். மந்த்லி ஒரே. அதான் பட்ஜெட்டிங் இருக்கு. 2 டைப் ஆஃப் பட்ஜெட். நீங்க சொல்ற மாதிரி அப்லோடிங் பண்ணலாம். எக்ஸல்ல தான் தெரியும்னா எக்ஸல் ஃபார்மேட்டை கொடுத்து அப்லோட் பண்ணலாம். இல்ல நீங்களே மேனுவலா போய் அமௌண்ட் என்டர் பண்ணி பண்ணலாம். ஜேர்னல் வைஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. அடுத்து கன்சால்டேஷன் மெயின். இப்ப நம்மளது ஒரு புக்ஸ் இருக்கு ஜெனரல் லெட்ஜர் யூஎஸ்ஏன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 3 புக்கை 3 கம்பெனி கன்சால்டேட் பண்றது எப்படி, அதோட செட்டப்ஸ். அந்த புக்ஸ் இதாகும். அதை டிஃபைன் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் பழைய புக்ஸ், அதோட இது. ஓகே அடுத்து ரிப்போர்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம நினைச்சிட்டு டெக்னிக்கல் தான் பண்ணுவாங்கன்ட்டு. பட் நம்மளே ஃபங்க்ஷனலாவே பண்ணலாம். ரோ செட்டு காலம் செட்டை டிசைட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். ஓகே அதை நீங்க இது பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஸோ இது எல்லாமே ஜிஎல்ல கவர் ஆகும். மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ உங்களுக்கு செக்மெண்ட் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு செட்டப், ஒவ்வொரு கம்பெனியோட சினாரியோ எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுலதான் ஜிஎல்லோட ஒர்க் இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே 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 ஓகே. ஜிஎல்ல வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஏபில என்ன பண்ண போறீங்க, இன்வாய்ஸ் போவீங்க. ஏபில கொஞ்சம் ஒர்க் அதிகம். பட் நம்ம டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன் இல்ல. ஏபி ஏஆர்ல கொஞ்சம் டெக்னிக்கல் இருக்கும். டெக்னிக்கல் ஃபினான்ஷியல் தான். இப்போ ஏபில அது ஒரு இன்வாய்ஸ் இருக்கு. ஓகே பேட்ச்ல எப்படி போடுறது, இன்வாய்ஸ் போடுறது. ஓகே ரெக்கரிங் இன்வாய்ஸ் இருக்கு. அதே ஜிஎல் கான்செப்ட். ஓபன் இன்டர்ஃபேஸ்னா ஸ்டக் ஆன இன்வாய்ஸ் ஜிஎலுக்கு போகாம ஸ்டக் ஆயிருக்கும் இல்ல உள்ள ஏபி இன்டர்ஃபேஸ் உள்ள வராது. பேமெண்ட் சிங்கிள் பேமெண்ட் மேனேஜர் எல்லாத்துலயுமே ஒரு என்கொயரி இருக்கும். ஓகே ஓகே. என்கொயரினா அந்த ஆக்சஸ் ஆடிட்டர்ஸ் யாருக்கு எக்ஸ்டர்னலா கொடுத்தோம்னா அவங்க பார்ப்பாங்க. ஆனா அவங்களால என்டர் பண்ண முடியாது. ஹவ் டு கிரியேட் a சப்ளையர், ஹவ் டு கிரியேட் a எம்ப்ளாயி. இப்போ எம்ப்ளாயி பேரோல இருந்தது மாடியூல்னா அது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்ஃபேஸ் ஆயிடும். அது இந்த செட்டப்ல பார்ப்போம். ஏபி செட்டப். ஓகே சார். இதெல்லாம் அப்புறமா பிரீஃபா பார்க்கலாம்ல சார்? இல்ல ஒவ்வொரு மாடியூல்ல இது வரும். ஒரு மாடியூல் கிட்ட என்ன வரும்னா செட்டப்ல இருந்து ஆரம்பிச்சு பொறுமையா ஒவ்வொன்றா நம்ம போடுவோம். இன்வாய்ஸ் டைப், ஒரு கிரெடிட் மெமோ, அது தியரி, அப்படி. ஓகே ஓகே சார். எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்மகிட்ட இருக்கு இல்லையா, அப்பதான் அவங்களுக்கு கரெக்டா டைம் கரெக்டா போகும். இதெல்லாம் ஒவ்வொன்றா செட் பண்ணி இதை நம்ம சினாரியோல பார்ப்போம். ஒரு இன்வாய்ஸ், பேமெண்ட். ஓகே சோ ஆப்ஷன் நல்ல 2 செட்டப் இருக்கு ஏபில. ஃபினான்ஷியல் ஆப்ஷன், பேயபிள் ஆப்ஷன். ஃபினான்ஷியல் ஆப்ஷன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபில நீங்க ஒரு லைன் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் என்டர் பண்ணுவீங்க. லயபிலிட்டி இதுல இருந்து தான் எடுத்துக்கும் எல்லாத்துக்குமே. ப்ரீ பேமெண்ட். ஓகே சார். இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆரோட இதான் லிங்க் பண்ணுது. யூஸ் அப்ரூவல் ஹைரார்கி ஆட்டோமேட்டிக். ஸோ ஒரு நியூ எம்ப்ளாயி சேர்ந்த உடனே ஏபிக்குள்ள வந்துடும். ஏன்னா அவனுக்கு சேலரி பேமெண்ட்லாம் இங்க தானே போகணும், அவனோட பேமெண்ட் எல்லாமே. ஸோ எம்ப்ளாயி ஆல்சோ அஸ் அ சப்ளையர், அவனும் சப்ளையர் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ல வருது. இத்தனை டேப். பேயபிள்ல வந்து இதெல்லாம் வருது, அக்கௌண்டிங் ஆப்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, செக். இன்னைக்கு செக் கொடுக்குறீங்க, இன்னைக்கு 9th May, இன்னைக்கு ஒரு செக் தரேன். நீங்க 2 விதமா அக்கௌண்ட் பண்ணலாம். when payment is issued, இன்னைக்கு தான் இஷ்யூ பண்றீங்க. சோ 9th May நான் உடனே அக்கௌண்ட் பண்ணிடுவேன். அதான் இது. சோ இதை எடுத்து விட்டு இது பேமெண்ட் கிளியர் போட்டேன்னா என்ன கிளியர் ஆகுதோ பேங்க்ல, இப்போ உங்களுக்கு 3 நாள்ல சண்டே வந்துருது, இல்ல மண்டே தான் நான் கிளியர் பண்ணுவேன்னா அதுதான் உங்களுக்கு இது. புரியுதுங்களா? ஓகே. எந்த டேட் வேணும் அப்படின்னு கிளியரா நீங்க இதெல்லாம் வந்து ஆசிஸ் ஸ்டடியில கேட்கணும். அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் மேனேஜரோ யார்கிட்டயோ போய் இதெல்லாம் கேட்டு நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே ஓகே சார். இன்ட்ரெஸ்ட் எப்படி வரணும், ப்ரீ பேமெண்ட், சப்ளையர் சைட்டா, பர்ச்சேஸ், கரன்சி, மல்டி கரன்சி வேணுமா ஒரே கரன்சியா? நார்மலா இஆர்பினால இது மல்டிபிள் கரன்சி தான் இல்லையா? ஓகே என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃபால்ட்டா வரணும்? ராய்டர்ஸ்னா ராய்டர்ஸ் ரேட்டா, கார்ப்பரேட் எக்ஸ்சேஞ்சா,
சேல் பண்ணும்போது ரியலைஸ் கெயின் ஆர் லாஸ் வரும் இல்லையா, அந்த அக்கௌண்ட் கொடுக்குறோம் இங்க. இதை எடுத்துக்கோ சிஸ்டம் எல்லாம் இந்த இதுல கொடுத்துருவோம். ஓகே 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 சார். இன்வாய்ஸ், இன்வாய்ஸ்ல வேலிடேஷன் வேணுமா, அலோ டாக்குமெண்ட் கேட்டகரி அட்ஜஸ்ட்மெண்ட் டு பெய்டு இன்வாய்ஸ். ஒரு இன்வாய்ஸ் பே பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ண அலோவ் பண்ணணும்னா இங்க செட்டப் வேணும். சி எண்ட் யூசர் நாலேஜ் வேற. எண்ட் யூசருக்கு வந்து நீங்க செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவன் அதுலயே 5 வருஷம் 1 வருஷம் இருக்கிறப்போ இது ஆரக்கிளே அலோவ் பண்ணாதுன்னு சொல்லிடுவான் இல்லையா. ஆரக்கிள் அது ஆரக்கிள் இல்ல, அவனோட கான்ஃபிகரேஷன் தான் அலோவ் பண்ணாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த கம்பெனி யூசர் என்ன நினைப்பான், அலோவ் அட்ஜஸ்ட் பே பண்ணாலே முடிஞ்சு போச்சு ஒரு இன்வாய்ஸ், அப்படிதான் நம்மளும் நினைக்கிறோம் இல்லையா, கரெக்டா. ஆனா அலோவ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு பெய்டு இன்வாய்ஸ்ல நீங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அது செட்டப்ல தான் இருக்கு. ரீகால்குலேட் ஷெட்யூல், அலோவ் ரெமிட்டர் ஓவர் டைட். இங்க பாருங்க சார் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம அவங்க கிட்ட செக் பண்ணிக்கணுமா இல்ல அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு BR100 ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, நான் ஷேர் பண்ணுவேன். அந்த டாக்குமெண்ட்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க வாங்கிக்கணும் அவங்க கிட்ட. ஓகே சார். நீங்க கேட்கணும் ஏபி இன்வாய்ஸ் டேட், இன்வாய்ஸ் டேட், GL டேட்ல வந்து இன்வாய்ஸோட டேட்டா இல்ல சிஸ்டம் டேட்டா. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே வந்து இறங்கிருச்சு கூட்ஸ், மண்டே தான் ஆபீஸ், இன்னைக்கு 9th மே அன்னைக்கு 7th மே, எந்த டேட் இன்வாய்ஸ் போடணும் சிஸ்டம் கேக்குதுப்பா. அந்த பேசிஸ்ல எடுத்துக்கோ, நீங்களும் அந்த டேஸ்ல போடுறீங்க. நான் இல்ல நான் மண்டே டேட் தான் போடுவேன், ஆனா பில்ல 7ஆம் தேதி இருக்கும். ஓகே, சோ இது எல்லாமே செட்டப்ல வந்துரும். இன்வாய்ஸ் அப்ரூவல் வேணுமா உங்களுக்கு உங்க கம்பெனிக்கு, ஆமா அப்ரூவல் ஃப்ளோ வேணும். ஃபோர்ஸ் ஒர்க் அப்ரூவல் வேணுமா, அலோவ் ஃபோர்ஸ் ஒர்க் அப்ரூவல் இருக்கு இல்லையா. அலோவ் ஃபோர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ 5 லெவல் போகுது, எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர், சீனியர் மேனேஜர், MD வரைக்கும் ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு அமௌண்ட்டை பேஸ் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இன்வாய்ஸ் அப்ரூவலுக்கு. கவர்மெண்ட்ல மோஸ்ட்லி போகும் இல்லையா, ஃபைல்ல சைன் வாங்குறதுக்கு பதில் இதுலயே போகும். சோ அப்போ நீங்க என்ன ஆகும்னா, ஒருத்தர் லீவ் போட்டாரு இல்ல அவரால் பண்ண முடியல வேற எங்கேயோ போயிட்டாருன்னா, ஆனா நீங்க பே பண்ணியே ஆகணும், இது கவர்மெண்ட் டாக்ஸோ ஏதோ ஒரு இது அர்ஜென்ட் அப்படின்னும் போது MD ஒரு CFO கிட்ட சில இது கொடுத்துருவாங்க ரைட்ஸ், இந்த அலோவ் ஃபோர்ஸ் அப்ரூவல். அலோவ் ஃபோர்ஸ் அப்ரூவல் ஓவர் ரைட் ஆயிடும், அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அதான் மேட்சிங், PO to AP மேட்சிங், எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். நான் SR டிராவல்னு ஒன்று கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து டெம்ப்ளேட். ஒரு எம்ப்ளாயி வெளிநாடு போயிட்டு வராரு, டிராவல் பண்ணாருன்னா அவரோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி இன்வாய்ஸை விட இது வேற ஃபார்மேட்ல இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இது மெயினானது. பேமெண்டோட செட்டப், அலோவ் ப்ரீடேட். ஒன்றும் இல்லை, செக் கொடுத்தாலும் இப்போ வந்து 3 மாசம் செல்லுது இல்லையா, முன்னாடி 6 மாசம். ஸோ 3 மாசம் போது இப்ப மே, பிப்ரவரி எண்டு, மார்ச், ஏப்ரல், மே. பிப்ரவரி எண்ட்ல கொடுத்தாலும் பிப்ரவரி இன்னைக்கு 9ஆ, பிப்ரவரி 10ஆம் தேதி செக் இன்னைக்கு நீங்க போடலாம். ஓகே, ஆனா என்ட்ரி எந்த டேட் போடுவீங்க, பிப்ரவரி 10ஆ இல்ல இன்னைக்கு டேட்டா. ஓகே, இப்போ ஆனா பிப்ரவரி 10 தான் போட்டாகணும், அது போட்டாதான் இன்னைக்கு போய் பண்ணுவான். ஒரு நாள் மிஸ் ஆனா செக் இதாயிடும் இல்லையா, ஸ்டேல் செக் ஆயிடும். ஓகே சார், அது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் வரும்போது நம்ம ஃபிப்லயே அதுக்கு என்ட்ரி போட்டு வரணும் சார். அதான் நீங்க அந்த டைம்ல அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணல. என்னைக்கு நான் 2 கொடுத்தேன்ல, whenever is issued செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா என்ட்ரி போட்டிருக்க மாட்டீங்கல்ல. ஆமா ஆமா. என்ட்ரி போடாம இப்போ நிறைய ஆப்பிரிக்கன் வெளியில என்டிட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்கை வாங்கி உள்ள வச்சுப்பாங்க. எப்போ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் என்ட்ரி போடுவாங்க. ஓகே, அப்ப அது வெறும் கேஷ் இன் டிரான்சிட்லயே அதுல தான் இருக்கும், அதே என்ட்ரி போட மாட்டாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் டெபாசிட் மாதிரி வாங்குறது தான். மெயின்லி இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இதுல வந்து ஷிப் இத்தனை மாசம் கழிச்சு வரும், அதுக்கு செக்க வச்சுக்கோ, அந்த டைம்ல நீ போட்டுக்கோ அப்படின்னுவாங்க. ஓகே, இல்லைன்னா ஒரு பெரிய மிஷினரிக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோ, வந்தா எடுத்துக்கோ. இப்ப சொல்றாங்க இல்லையா, டேமேஜ் ஆனா எடுத்துக்கோ, இல்லைன்னா போட்டுருன்னு கொடுப்பாங்க இல்லையா. அப்ப லாஸ்ட் டேட் வரைக்கும் பார்ப்போம் இல்லையா. ஓகே ஓகே. அப்போ ப்ரீ டேட் அலோவ் பண்ணலன்னா தப்பு, சிஸ்டம் ஏத்துக்காது. ஓகே, சில கண்ட்ரிஸ் ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த செட்டப் எல்லாம் போடணும். அலோவ் வாய்ட் அண்ட் ரீஇஷ்யூ, செக்க சிஸ்டம்லயே வாய்ட் பண்ணலாம், ரீஇஷ்யூ பண்ணலாம். சார் இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்களா சார்? இப்ப எனக்கு வந்து இதெல்லாம் இருக்கு ஆரக்கிள்ல. உங்களுக்கு இதெல்லாம் ஆப்ஷன் வேணுமா, இல்ல வாய்ட் செக்க நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா, சிஸ்டம்ல இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு டெமோ நீங்க காமிப்பீங்க. ஓகே ஓகே. as is to be, CRP, கான்ஃபரன்ஸ் ரூம் பைலட்டிங், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு எய்ம் மெத்தடாலஜில. ஓகே ஓகே சார். as is to be பண்ணுவீங்க. அடுத்து அவனுக்கு போய் ஒரு டெமோ இது காமிப்பீங்க, ஐட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த இது காமிப்பீங்க, அதை காமிப்பீங்க, அவன் டவுட் கேட்பான், அப்புறம் ஒரு சைன் ஆஃப் வாங்குவீங்க, அடுத்த ஸ்டெப் போவீங்க, அப்புறம் இன்டகிரேஷன் டெக்ஸ்ட் பண்ணணும், UAT அதெல்லாம் பண்ணாதான் ஃபைனலா வரும். எல்லாம் அவன்கிட்ட கூப்பிட்டு வச்சு நம்ம சினாரியோ காட்டணும். ஓகே 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 சார். ஓகே சார். சோ இந்த செட்டப் பண்ணாதான் இதெல்லாம் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். சோ இது வந்து ஏபி. மோஸ்ட்லி ஏஆரும் இதே மாதிரி இருக்கும், ஆனா செட்டப்ஸ் வேற மாதிரி அதிகம். கொஞ்சம் தியரிட்டிக்கலா நீங்க திங்க் பண்ணணும், ரியலா என்ன நடக்குது.
அங்க இப்போ ஏபில இன்வாய்ஸ்ன்றதால இங்க சப்ளையர் டிரான்சாக்ஷன் கிரியேட் சொல்றோம். என்ன? இல்ல சார், இப்போ ஏபில நம்ம சப்ளையர் அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ணணும்ல. அதான் சப்ளையர் மாஸ்டர் சொன்னனே. இங்க கஸ்டமர் மாஸ்டர் அப்படிங்களா? கிரியேட் பண்ணணும். அங்க சப்ளையர் மாஸ்டர், இங்க கஸ்டமர் மாஸ்டர். ஆனா ரியல் சினாரியோல நீங்க 1 பை 1 வந்து இப்ப இதுல தான் பண்ணுவீங்க. ஓப்பனிங்ல பண்ணும்போது ஒரு ஒரு இது மோர்ஃப் வெப் ஐடி ஏதாவது டூல்ல போட்டு ஏத்திடுவீங்க. மாஸ்டர் டேட்டா லோடர் போட்டு. ஏன்னா ஒண்ணா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நியூ இம்ப்ளிமெண்டேஷன். இங்க செட்டப் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிரான்சாக்ஷன் செட்டப், ஐட்டம், மெமோ லைன் சொன்னேன் இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர் ஆட்டோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஒன்னொன்னு சின்ன சின்ன செட்டப்ஸ் நிறைய உண்டு. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஷன் இதான் மெயின் செட்டப் ஏஆர்ல. ஓகே, ஆனா ஒவ்வொன்றுக்கும் தனி செட்டப். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செட்டப்ல பார்த்துட்டு நம்ம அதுல போட்டுடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அசெட் வந்து தியரிட்டிக்கலி அதிகம். மத்த எல்லா இதுலயும் வந்து நீங்க இப்ப இருக்கு ஏபிஏஆர்ல அங்கேயே போட்டு அக்கௌண்டிங்க பாத்துடலாம், இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு. அசெட்ல எல்லாமே ஜிஎல்ல தான் நீங்க போய் பார்க்க முடியும். அதுவும் ஃபுல் டிப்ரிசியேஷன் ரன் ஆகும் எல்லாமே. புரியுதுங்களா? ஓகே ஓகே சார். டிப்ரிசியேஷன் ரன் ஆகி தான் அங்க போகும். நெட் வேல்யூ ஓகே. ஓகே ஓகே சார். அப்படி ஆகும். அசெட் பாத்தீங்கன்னா அதை பாருங்க, ஒரே ஸ்கிரீன்ல எல்லாமே பண்ணிடலாம். கிரியேஷன், டெலீஷன், அடிஷன். இங்க பாத்தீங்கன்னா இத பாருங்க, அடிஷன், சோர்ஸ் லைன் எங்க இருந்து வந்தது, புக்ஸ். இல்ல சார், குயிக் அடிஷன் ஒன்னு இருக்கு. அதுவும் இருக்கு, அதுவும் பார்க்கணும் நம்ம. அசைன்மென்ட், ரிட்டையர்மென்ட்னா சேல் ஆஃப் அசெட், யாருக்கு அசைன் பண்றோம், ஃபைனான்சியல் என்கொயரி. அப்படி என்ன இல்ல ஐடா இருக்கு சார். அதெல்லாம் நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஓபன் ஆகும். ஓகே ஓகே. நீங்க ஏதாவது இது என்கொயரில போயிருக்கேன், நீங்க கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, இப்போ ஓபன் ஆயிருக்கு பாருங்க. ஒவ்வொன்னா ஃபில் பண்ணணும். நீங்க என்ன அசெட், என்ன கேட்டகரி, அதெல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணணும். லாஸ்ட்ல டிப்ரிசியேஷன் ரன் பண்ண உடனே அடுத்த மந்த் ஓபன் ஆகும். ஓகே ஓகே சார். கேஷ் மேனேஜ்மெண்ட் தான் பேங்க். இதுல அவ்வளவு இது இல்ல, மோஸ்ட்லி ரெகன்சிலேஷன் தான். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்றது டெக்னிக்கல் தான். நம்மளது வந்து ரெகன்சிலேஷன், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெகன்சிலேஷன் எப்படி பண்ணுவாங்க அதான் பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக் மேனுவல் எப்படி பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ மேட்ச் பேங்க் மாதிரி ஆக்சுவலா நம்ம ஸ்டேட்மெண்ட் இருக்கும், நம்ம இயர் பிளேன் எல்லாம் என்ட்ரி போட்டிருக்கோம், அதெல்லாம் மேட்ச் இதுலயே மேட்ச் பண்ணிக்கலாமா? இதுலயே மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க